வணக்கம், என் பேர் யுவராஜ். ஐ எம் an SAP ட்ரெயினர் அண்ட் கன்சல்டன்ட். என்னோட யூடியூப் சேனல் வந்து SAP குருகுலம். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் கொரிஸ் இருந்தால். We already created and defined the enterprise structure in SAP and also assigning process முடிஞ்சு அண்ட் பேசிக் ஆக்டிவிட்டீஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். another thing is மிடில் கோடும் கிரியேட் பண்ணியாச்சு. vendor master we have created. Okay, now we have created some purchase order based on the purchase request. We have created some activities. Okay, these are நம்மளோட project order details. These are the input we have provided in SAP. middle code create பண்ண data and vendor code create பண்ண data. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா we created one PR and PO also we created. In that thing, now we need to see how to GR goods received PR. இந்த பிஆருக்கு அகேன்ஸ்டாக நம்ம எப்படி வந்து பிஓக்கு அகேன்ஸ்டாக எப்படி நம்ம கூட்ஸ் ரிசிப்ட் என்ட்ரி பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் வாட் ஆர் த எரர்ஸ் ஃபேஸிங் ஆன் கூட்ஸ் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, லெட் கோ டு த SAP ஸ்க்ரீன். ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, டீ கோட் வந்து பார்த்தீங்கன்னா ME22N. செக் த PO டீட்டெயில்ஸ் காப்பி பண்ணிக்கேன். ஆல்ரெடி நம்மளோட PO ஸ்க்ரீன் தான் ஓப்பனில் இருக்குது. ஃபார் த பிளான் ஆர்கனைசேஷன், purchase organization, purchase group, company, vendor நம்ம கிரியேட் பண்ண vendor, we have selected the material and we created 1000 quantity. For that with the 15 rupees purchase quantity நம்ம raise பண்ணியிருக்கோம். Okay, then the concern is we need to put the tax code in the PO. Okay, tax code என்னன்னு பார்த்தீங்கன்னா input tax. For that we click this thing V0 and plus enter. What is the tax detail? Okay, tax on the 0 தான் இருக்கு. Okay, tax procedure we need to update. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டேக்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, ஃபார் டேக்ஸ் ப்ரொசீஜர் we have to go to /OBBP. ஓகேவா, கிளிக் கோட் நோட் பண்ணிங்க. இந்தியாவோட டேக்ஸ் ப்ரொசீஜர் we have to fix it. IN என்டர் பண்ணுங்க. இந்தியாவோட டேக்ஸ் ப்ரொசீஜர் SG18 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செலக்ட் பண்ணிங்க. ப்ரொசீஜரில் செலக்ட் பண்ணிவிட்டு F4 ப்ரெஸ் பண்ணுங்கள். லிஸ்ட் ஆஃப் டேக்ஸ் ப்ரொசீஜர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த திங் we have to select that. இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் யூசர் கிரியேட் பண்ணுற டேக்ஸ் ப்ரொசீஜர் தான். இந்த ஐடியாஸ் யூஸ் பண்ணுறவங்க தே கிரியேட்டட் பை ஓன் டேக்ஸ் ப்ரொசீஜர். ஸ்டாண்டர்ட் SAP டேக்ஸ் ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேவா, நம்மளாலையும் வந்து டேக்ஸ் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ண முடியும். லேட்டர் we will see how to create the tax procedure for the purchase also. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா GST இந்தியான்றதை செலக்ட் பண்ணிப்போம். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக செலக்ட் பண்ணிட்டோம்னா ஃபார் த கம்பெனி கோட் அண்ட் பிளான்ட் கோட் நம்ம கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் வந்து இந்தியான்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வி வில் பிக் த டேக்ஸ் கோட். என்டர் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. கஸ்டமைசிங் விண்டோ சேவ். ஓகே, பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட் PO ஸ்க்ரீனும் பேக் வந்துட்டு ME22N. Okay, now select the tax. F4 ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, the tax code is been changed. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் 14% CGST SGST கேப். F4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. டேக்ஸஸ்னு வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். யூ வில் see that input tax for 14% for CGST and SGST. ஓகேவா, டேக்ஸ் ப்ரொசீஜர் ஓகே ஆயிடுச்சு. பேக் வாங்க, சேவ் பண்ணுங்க.
இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேக்ஸ் ப்ரொசீஜரை வந்து அப்டேட் பண்ணணும் இன் பிஓவில். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் மூவ் டு த ஜிஆர்என் ஸ்க்ரீனுக்கே மூவ் பண்ணிப்போம். ஓகேவா? ஜிஆர்என் பண்ணுறதுக்கு டீ கோட் வந்து பார்த்தீங்கன்னா MIGO பிகோன்ற ஸ்க்ரீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்என் ப்ரொசீஜர். ஓகே, இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குட்ஸ் ரிசீப்ட். ஓகே, பர்ச்சேஸ் ஆர்டர்னு சொல்லிட்டு அது வந்துடும். குட்ஸ் ரிசீப்டுக்கு அகேன்ஸ்டாக பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகே, நம்மளோட பர்ச்சேஸ் ஆர்டர் சேவ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபெச் த டேட்டா. ஓகேவா? மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனுக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ குவான்டிட்டி, என்ன ஸ்டோரேஜ் லொக்கேஷன் சொல்லிட்டு. ஓகே, தென் த மூமெண்ட் இஸ் 101 மூமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ரிசீப்டோட மூமெண்ட். தெர் ஆர் பிளென்டி ஆஃப் மூமெண்ட் அரௌண்ட் 1100 ஸ்டார்ட் பண்ணி 999 மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் எஸ்ஐபி தே ஹவ் ஸ்டாண்டர்ட்லி தே கிரியேட்டட். ஓகேவா? இதுதான் வந்து குளோபலாகவுமே யூஸ் பண்ணுவாங்க. 101னாவே கூட்ஸ் ரிசீப்ட் மூமெண்ட் தான். எனி பிளான்ட் எனி ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா 101ன்றது கூட்ஸ் ரிசீப்ட். மெட்டீரியல் நம்ம இன்வர்ட் எடுத்த மூமெண்ட், எந்த வெண்டார்கிட்ட இருந்து எந்த மூமெண்ட் டைப்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 101 மூமெண்ட். ஓகேவா? தென் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன், மெட்டீரியல் கோட், மெட்டீரியல் குரூப், குவான்டிட்டி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா என்ன குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, வேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிளான்ட்டு, ஸ்டோரேஜ் லொக்கேஷன், பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்ச்சேஸ் ஆர்டர், ஹூ ஹாஸ் கிரியேட்டட் யுவராஜ்னு சொல்லிட்டு. ஓகேவா? பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா விச் வெண்டார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே, ஹியர் வி நீட் டு செக் தட். டவுன் பண்ணிங்க. ஓகே, இன் வேர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் ஓகே ஐட்டம், குவான்டிட்டி, டெலிவரி நோட். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டை நம்ம ஃபில் பண்ணோம். டெலிவரி நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் வெண்டார்கிட்டேருந்து ஒரு நம்ம இன்வாய்ஸ் வாங்கியிருப்போம். இன்வாய்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா INV ராம் அண்ட் கோ இண்டஸ்ட்ரின்றதால RAM 0099 அப்படின்னா என்டர் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. தென் ஐட்டம் ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு குவான்டிட்டி இந்த டெலிவரி நோட் 1000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வாய்ட் எடுக்கிறோம் அப்படின்னா என்டர் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டீஸும் என்டர் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் எரர் posting only possible in the period of 2021-9 and 2021-8 இந்த கம்பெனி கோட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கு. ஓப்பன் பண்ணுங்க இந்த கொஷின்ஸை. இந்த கம்பெனி கோட் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 9 and 10 அந்த மந்த் தான் வந்து 2021 8th மந்த்தும் 9th மந்த்து தான் வந்து நம்மளால் கூட்ஸ் ரிசிப்டே பண்ண முடியும். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th மந்தில் ட்ராவல் பண்ணுறதால பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. we need to fix it. ஓகேவா? இந்த மந்த்துக்கு நம்ம கூட்ஸ் ரிசிப்ட்டுக்கு நம்ம பீரியடாக ஓப்பன் பண்ணோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எரர். எரர் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் இஷ்யூ. பீரியட் இஷ்யூக்கு நம்மளோட டீ கோட், குளோபல் டீ கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து we need to check that period MMRV நம்மளோட கம்பெனி கோடான MASS மாஸ்ன்றது கிளிக் பண்ணுங்க. இட் ஷோஸ் தட் கரண்ட் பீரியடே வந்து பார்த்தீங்கன்னா 9 to 8 தான் வந்து 9th மந்த் கரண்ட் பீரியட் மென்ஷன் பண்ணியிருக்கு. 8th மந்த் ப்ரீவியஸ் மந்த்தும் வந்து நம்ம ஜிஆர்என் போஸ்ட் பண்ணலாம். பட் 10th மந்தில் நம்ம இருக்கோம். 10th மந்த்துக்கு நம்ம போஸ்டிங் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லி தென் வி நீட் டு ஓப்பன் த பீரியட். அதுக்கு பீரியட் ஓப்பன் பண்ணுறதுக்கு MMPV பி கோட் நோட் பண்ணிக்கோங்க. பிளான்ட் கோட் வந்து கம்பெனி கோட் வந்து MASS மாஸ் ஃபார் த பீரியட் ஆஃப் 10/2021. ஓகே,
company code mass has been converted, period close, completely log error issued அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. Then we will go back and check that mmrv mask செக் பண்ணா ஓகே. பீரியட் கரண்ட் பீரியட் வந்து 10th மந்த்னு வந்துருச்சு. ப்ரீவியஸ் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 9th மந்த். ப்ரீவியஸ் பீரியட் 9th மந்த்னா நம்ம ப்ரீவியஸ் பீரியட்ல கூட கூட்ஸ் ரிசீவ் பண்ணலாம், கரண்ட் பீரியடுக்கும் கூட்ஸ் ரிசீவ் பண்ணலாம். ஆனால் நெக்ஸ்ட் மந்த் ஆனால் 11th மந்த்துக்கு நம்மளால கூட்ஸ் ரிசீவ் பண்ண முடியாது. ஓகேவா? திஸ் இஸ் வாட் த பீரியட் விண்டோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகே, சேவ் பண்ணி பீரியட் இஷ்யூ வந்து mmrv to check and mmtv to open the period. Okay, then we will move to same migo screen போங்க. PO நம்பர் மென்ஷன் பண்ணுங்க, என்டர் பண்ணுங்க. இன்வாய்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க, டெலிவரி குவான்டிட்டி மென்ஷன் பண்ணுங்க. ஐட்டம் ஓகே, செக். ஓகே, period issue க்ளோஸ் ஆயிடுச்சு. there is no error on that. Then post the goods. Post goods, it's account determination error for the entry int bst for 2211 not possible. 2211 அப்படின்றது என்னன்னா நம்மளோட மெட்டீரியலோட வேல்யூவேஷன் கிளாஸ். நம்ம கிரியேட் பண்ணால் மெட்டீரியலுக்கு அகேன்ஸ்டாக கிரியேட் பண்ணால் வேல்யூவேஷன் கிளாஸ். லெட்ஸ் செக் த மெட்டீரியலோட வேல்யூவேஷன் கிளாஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. Okay, we need to put the plant code also. MAS1 ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. வேல்யூவேஷன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 221. ஓகே, இந்த எரர் தான் இங்கே உங்களுக்கு காமிக்குது. 221 not possible அப்படின்னு சொல்லிட்டு. For this error we need to make the account determination close. Account determination OBYC code down the partner to complete the configure the account maintenance for the automatic posting. Okay, நம்மளோட error BSX. Okay, BSX double click பண்ணுங்க. 20 started of accounts வந்து பார்த்தீங்கன்னா okay. Screen. Next number, your number, quantity, pick item. Okay, check cost BSX error. Okay, for that thing OBYC. OBYC BSX அப்படின்றத ஃபைன் பண்ணுங்க. Here is the BSX for inventory posting. Okay, inventory posting க்கு நம்ம we need to fix accounting. Okay, chartered accounts வந்து பார்த்தீங்கன்னா INP enter பண்ணுங்க. It will show that you need to fill the below details. Valuation class and valuation group code. ஓகேவா, நம்மளோட valuation group code நம்ம create. Okay, we need to create the valuation group code. Valuation class on create பண்ணிடலாம். Valuation
கிளாஸோட குரூப் ஸ்லாஷ் ஓ IMG screen metal management valuation and account assignment அந்த விண்டோக்குள்ள அக்கௌண்ட் டிட்டர்மினேஷன் இதுல குரூப் டுகெதர் வேல்யூவேஷன் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூவேஷன் ஏரியா தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். வேல்யூவேஷன் ஏரியா ஓகேவா, அதனால வேல்யூவேஷன் ஏரியாவை போட்டு எம்ஏஎஸ் கொடுத்தீங்கன்னா எம்ஏஎஸ் அக்கௌண்டிங் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா 0001 0001 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணி பண்ணிடலாம். We have created our valuation group code. இந்த டீட்டெயில் தான் நம்ம இங்கே ஃபில் பண்ணோம். 001 நம்மளோட வேல்யூவேஷன் கிளாஸ். நம்மளோட வேல்யூவேஷன் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 221ன்ற வேல்யூவேஷன் 2211 அப்படின்ற வேல்யூவேஷன் கிளாஸ் இருந்துச்சா ஸ்ட்ரீம் ப்ரொவைட் பண்ணோம். இப்போதைக்கு நம்ம மேலே ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி போஸ்டிங் அக்கௌண்ட்டே நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு சேவ் தட். திஸ் இஸ் வாட் நம்ம ஒவ்வொரு எரராக வந்து நம்ம இப்படி தான் க்ளோஸ் பண்ணி ஆகணும். கஸ்டமைசேஷன் விண்டோ க்ளோசிங். பேக் வந்துடுங்க. ஓகேவா, கோ டு சேம் விண்டோ ஸ்க்ரீனுக்கே போயிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. பேக் வந்துடுங்க. திருப்பியும் விண்டோ ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்க. விண்டோ ஸ்க்ரீன் வியூ ஓப்பன் பண்ணுங்க. டெலிவரி நோட் இன்வாய்ஸ் நம்பர் ப்ரெஸ் பண்ணுங்க. என்டர் அடிங்க. குவான்டிட்டி ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, போஸ்ட் பண்ணுங்க. we got WRX அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அக்கௌண்ட் டிட்டர்மினேஷன் எரர் காமிக்குது. இங்க WRX அப்படின்னு சொல்லிட்டு என்னன்றதை பாருங்க. WRX WRXல போயிட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் கிளாஸ் அண்டு அக்கௌண்ட் நல்லா வேல்யூவேஷன் கிளாஸ் ஆனால் 2211 அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன அக்கௌண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, என்டர் போஸ்ட் பண்ணுங்க. செக் பண்ணிக்கங்க. 2211 பண்ணிட்டு சேவ். பேக் வந்துருங்க. இந்த ஸ்க்ரீன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து செக் பண்ணி பாருங்க. அந்த அக்கௌண்டிங் டிட்டர்மினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகணும். நீங்கோ டெலிவரி நம்பர் என்டர் பண்ணுங்க. குவான்டிட்டி என்டர் பண்ணுங்க. தென்
ஐட்டம் ஓகே செக் பண்ணுங்க, போஸ்ட் கொடுங்க. EIN அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அக்கௌண்டிங் டிட்டர்மினேஷன் எரர். இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர்லாம் ஃபவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஜிஆர் பண்ணும்போது உங்களுக்கு, ஏன்னா ஒவ்வொரு தரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இன்வென்ட்ரி அக்கௌண்டிங் எரர் பார்த்தோம். இப்போ வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்டிங் எரர் இருக்குது. இதெல்லாம் சால்வ் பண்ணால் தான் நம்மளோட அக்கௌண்டிங் சிஸ்டமே ஒர்க் ஆகும். ஓகேவா? லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. 00012211. இங்கே வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்டிங் 3799 செக் பண்ணுங்க. 2211 சேவ் ஆகல. செக் பண்ணிக்க நம்மளோட வேல்யூஷன் கிளாஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 2211 ஓகே நாட் ரிசீவபிள். இந்த இடத்துல வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்டர் பண்ணி சேவ் பண்ணுங்க. தென் கோ பேக். திருப்பியும் வந்து மிகோ ஸ்க்ரீனில் செக் போஸ்ட். ஓகே, we found that GL accounting does not exist. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஜிஎல்லே வந்து we need to check that. ஓகேவா? இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டிட்டர்மினேஷன் தான் எரராக இருந்தது. இப்போ வந்து ஜிஎல்ஏ மிஸ்ஸிங். we need to check the GL. ஜிஎல்ஐ செக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா FS00 வந்து பார்த்தீங்கன்னா எரர் நோட் பண்ணிக்கோங்க. we missed one. எரர். நம்ம அதுக்கு யூஸ் பண்ண டி கோட் வந்து OBYC டி கோட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎல் அக்கௌண்ட் ஜென்ரல் அக்கௌண்ட்டே வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஜென்ரல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு FS00 FS001 மேனேஜ் எக்ஸ்பென்சஸ் இன்கம். ஓகே, இது நம்மளோட கோடே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட் டு சேஞ்ச் த கம்பெனி கோட் ஹாஸ் டு மார்க்ஸ்னு கோட் செக் பண்ணி பாருங்கள். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டில் தான் செக் பண்ணோம். இட் இஸ் அவைலபிள் ஆன் நாட். E7998 E7999 தான் இருக்குது, 98 இல்லை. ஓகே, காப்பி பண்ண கம்பெனி கோட் வந்து பார்த்தீங்கன்னா 1000. இந்த 1000லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட் இல்லை. ஓகே, தென் we will create a new GL for that. GL create பண்ணுறதுக்கு we need to define that. கிரியேட்டில் மிஸ்ஸிங்கான 3799 கம்பெனி கோட் வந்து MASS ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த அக்கௌண்டிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்டிங் அக்கௌண்ட் அசைன்மெண்ட் டெக்ஸ்ட் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ன்றது இந்த நம்பர் வந்து இட் வாஸ் பீன் ஸ்டாண்டர்ட் 1 இன் எஸ்ஏபியில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎல்லாம் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக சேவ் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட பிளான்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிக்க தான் போகிறோம். இப்போ கிரியேட்னு கொடுத்தாலும் அசைன் தான். ஓகேவா? இங்கே வந்து டேக்ஸ் கேட்டகரி வந்து ஆல் டேக்ஸ் கேட்டகரின்னு கொடுத்துருங்க. போஸ்ட் வித்தவுட் டேக்ஸ் அலோட் ஆல்சோ. ஓகே, அதுவும் கொடுத்துருங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுங்க. ஓகே,
some error also making a entry in the field of field status group. Okay, field status group. Field status group. இதில் போய் செக் பண்ணுங்க. field status group. accounting அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ட்ரி பண்ணிங்க. accounting only கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. ஓகே, சேவ். நம்ம இந்த ஜிஎல்ல வந்து இங்கே ஆட் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் அக்கௌண்டிங் ஜிஎல்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. பேக் வந்துடுங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு திருப்பி போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அக்கௌண்ட் டிட்டர்மினேஷன் எரர். அனதர் அக்கௌண்ட் டிட்டர்மினேஷன் எரருக்கு இகேஜின்றது பர்ச்சேஸ் ஆஃப் செட்டிங் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இதுலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் டு கிரியேட் தட். 001 நம்மளோட வேல்யூஷன் கிளாஸ் P79999. ஓகே, என்டர் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணுங்க. ஓகே, சரி, போஸ்ட். ஐ திங்க் போஸ்டட். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண எரர்ஸ். ஓகேவா, தீஸ் ஆர் த எரர் அண்ட் போஸ்டிங் டாக்குமெண்ட் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. we have posted that document number, material document ன்றது. ஓகே, இப்போ போயிட்டு நம்மளோட மெட்டீரியலில் செக் பண்ணி பார்ப்போம். MBE மெட்டீரியல் கோடை போஸ்ட் பண்ணாங்க. மெட்டீரியல் கோடுக்கு அகேன்ஸ்டாக கிரியேட் பண்ணியிருந்தோம்னா 900 மெட்டீரியல் கோடு. ஓகே, சி 1000 நம்பர் RM01 ஸ்டோர்ஸில் 1000 நம்பர் அன்ரிஸ்ட்ரிக்டட் குவான்டிட்டியாக வந்து சேவ் ஆகிடுச்சு. we got the material at last. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஆர் அண்ட் பிஓ ஜிஆர்னு பண்ணி ஸ்டாக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்வார்டே எடுத்தாச்சு. ஓகே, அரௌண்ட் ஒரு கம்பெனியில் பர்ச்சேஸ் என்ட்ரியை நம்ம பாஸ் பண்ணி இன்வார்டு என்ட்ரியை நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் கோடை க்ரியேட் பண்ணிவிட்டு அகேன்ஸ்டாக ஜிஆர்னு போஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த எரர்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க. க்ரியேட் எரர், அக்கௌண்ட் டிட்டர்மினேஷன் எரர், ஜிஎல் அக்கௌண்டிங் எரர்லாம் வந்து யூ ஹேவ் டு க்ரியேட் தட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு மேனேஜ் த இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா, தேங்க்யூ, பாய்.